இங்கே ஒருத்தனுக்கு வாழை பிடிக்காதனால தூக்கு மாத்திரை போட்டு சாகலான்னு பார்ப்பான். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க அவனை காப்பாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் தண்ணியில் குதிச்சு சாகலான்னு பார்த்தா அங்கே இருந்த ரெஸ்கியூ டீமாக அவனை காப்பாற்றிடுவாங்க. இவன் மயக்கம் தெளிஞ்சு எழுந்து பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருப்பான். பக்கத்தில் இருந்தும் ஒருத்தன் சிகரெட்டே பிடிச்சிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டலில் குணமாட சிகரெட் பிடிப்பாங்கன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு நர்ஸ் வந்து இவனை திட்டுவாங்க. அப்புறம் பார்த்தா இவனோட கையில் அந்த சிகரெட் இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலில் இவனை சுற்றி மட்டும் ஒரு ஃபேமிலியே இருக்கும். ஆனால் அது யாரு கண்ணுக்குமே தெரியாது, இவன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க பண்ணுறது எல்லாமே ஒரு மாதிரி பார்க்க முடியாது இருக்கும். ஆனால் யாருமே இதை கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவன் ஒன்று ரியலைஸே பண்ணுறான், இது எல்லாமே ஆவிங்க, இவன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா இவன் வாழை பிடிக்கலன்னு இறக்கலான்னு ட்ரை பண்ணுவான். அதுக்கப்புறம் இவனுக்கு கிடைச்ச பவர், இங்க இருக்கிற எல்லா ஆவிங்களும் இவனோட உடம்ப வச்சு அதுங்களுக்கு தேவையான எல்லா ஆசையுமே நிறைவேற்றிக்கும். ஆனா இவனால அதெல்லாம் தாங்கிக்க முடியாது, ஒரு மாதிரி டயர்டாவே இருக்கும். ஏதாவது ட்ரை பண்ணி இறந்துடலான்னு பார்த்தா அந்த ஆவிங்க இவனை விட மாட்டேங்குது. இவனை நிம்மதியாகவும் இறக்க விட மாட்டதுனால அதுக்கப்புறம் ஒரு சாமியார்கிட்ட போய் இதை பத்தி எல்லாத்தையுமே சொல்றான். இந்த சாமியார் இவன் சொல்றதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஆவிங்களுக்கெல்லாம் நிறைவேறாத ஆசை இருக்கும். அதனால தான் ஒன் மூலமா நிறைவேறதுக்கு ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றினா அவங்க உன்னை விட்டு கிளம்பிடுவாங்கன்னு சொல்லுவான். ஃபர்ஸ்ட் இவன் நேராக வந்து இந்த பெரிய வீட்டு அவரோட ஆசை கேட்டு நிறைவேற்றுருவான். அதுக்கப்புறம் இந்த சின்ன பையன் அவனுடைய ஆசை கேட்கும் போது எனக்கு கேம் இல்லைன்னா அதுக்கப்புறம் நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லுவான். அது எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பான். இவங்களுடைய 2 பேர் ஆசை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் 3ஆவதா ஒருத்தன் எப்பவுமே சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பான். அவன்ட்டு போய் கேட்கும் போது எனக்கு ஒரு லாங் டிரைவ்ல சிகரெட் பிடிச்சிட்டு போகணும்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஒரு காரை ரெண்டில் எடுத்து இவனை கூட்டிட்டு போவான். இவன் நிறைய சிகரெட் பிடிச்சிட்டு வருவான். ஆனால் அவன் பிடிச்சிட்டு வந்த சிகரெட் எல்லாமே பாதியிலே நிப்பாட்டிட்டு கீழே போட்டுட்டு வருவான். இந்த மாதிரி போட்டுட்டு வரதை இதன் போலீஸ் நோட் பண்ணி இவங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவன் யார் கண்ணுக்கும் தெரியாதனால கார் ஓட்டின இவனை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இவனையும் கூட்டிட்டு வந்து இனிமேலுக்கு இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதன்னு சொல்லி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அவனை அனுப்பிச்சு வச்சிருவாங்க. கடைசியா இந்த பொண்ணுகிட்ட போய் இவளோட ஆசை என்னன்னு சொல்லி கேட்பான். இவளும் ரொம்ப ஃபீல் பண்ணி என்னோட ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே என்னோட கையால சமைச்ச சாப்பாடை கொடுக்கணும்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இவ்வளோ சமைக்க ஆரம்பிச்சு இவங்க ஃபேமிலி எல்லாரும் சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அந்த ஆவிங்கெல்லாம் போன சந்தோஷத்துல நல்லா தூங்கிட்டு அடுத்த நாள் மார்னிங் இவனோட ஆளை மீட் பண்றதுக்காக வந்திருப்பான். அதுல கடைசியா அந்த பொண்ணு சமைச்ச சாப்பாடும் எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த பொண்ணு இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு, யார் சமைச்சா கேட்கும் போது இது ரொம்ப நல்லா தான் இருக்கு, சின்ன வயசுல எங்க அம்மா சமைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இவனுக்கு ஞாபகம் வரும், உண்மையிலுமே சின்ன வயசுல இது இவங்க அம்மா சமைச்சு கொடுக்கறது. இவனோட சின்ன வயசுல இவனோட ஃபேமிலியில இவன் தம்பி, இவங்க அப்பா, இவங்க அம்மா, இவங்க தாத்தா எல்லாம் இருப்பாங்க. இவங்க ஒரு ட்ரிப்புக்காக வெளியே போயிட்டு இருக்கும் போது ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இவங்க இறந்து போயிடுவாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல மீதி 4 பேரும் இறந்துருவாங்க. இவன் மட்டும் பொழைச்சிருவான். இவனுக்கு அதுல இருந்து சின்ன வயசுல நடந்தது எல்லாமே மறந்துடும். இப்பதான் அவனுக்கு இந்த ஞாபகம் வருது. இவன் உடனே வேக வேகமா ஓடி இவனோட வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இவனும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எல்லாருமே அங்கதான் இருப்பாங்க. இங்க இருக்கிற எல்லாருமே இவனோட ஃபேமிலி தான். என்னதான் இருந்தாலும் இவங்க ஆவிங்கன்றதுனால இவனால சந்தோஷமா இருக்க முடியல.